ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுவர் கசிலவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? ஸ்ருதியும் மீனாவும் அவங்க நின்று பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரோகிணி அவங்க கண்ணே எடுத்துக்கோங்க, என்னோடய கண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லவ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, ஒரு செத்தவங்க உடம்புலேருந்து தான் கண்ணை எடுக்க முடியும், உயிரோடு இருக்கவங்க உடம்புலாம் கண்ணை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க போய் உள்ளே பார்க்கலாம், டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே அப்புறம் எல்லோரும் போகிறாங்க உள்ளே. அதுக்கப்புறமா ரோகிணி நீ எங்கே இருக்க, யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணு தெரியாதவங்க பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப அழுகையாக வந்து அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிடும், சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க, கண்ணில் அந்த கண்ணாடிலாம் குத்திருக்கா, அது எடுத்துட்டாங்க, இப்போ சரியாயிடும், கண் கட்டு திறக்கிறப்போ உனக்கு கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நான் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சேன், யார் கண்ணு பட்டுச்சோ, இன்னும் நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்புறம் ரோகிணி வந்து தோல் சாய்ச்சி அழாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி எவ்வளோ ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஆகும், என்ன இது ரிசர்ச் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போதே வந்து போலீஸ் வந்துடுறாங்க, விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீ இத்தனை பேரை தள்ளி விட்டுட்டு போயிருக்க, அப்படி யாரை பிடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கதிர்னு ஒருத்தரும் பிடிக்க போனேன், அவங்ககிட்ட நான் வீடு வாங்குறேன்னு சொல்லி 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ அவனை பார்த்தியா, உடனே ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு கார் ஓட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பார்த்து பிடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. வண்டி நம்பர் நோட் பண்ணியா, இல்லைனா உங்ககிட்ட கார் இருக்கலாம், பின்னாடியே ஓட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு அந்த நிமிஷம் எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இவ்வளோ சொன்னதே நீங்கள் போதும், சரி சாப்பாடு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதியும் ரவி கிளம்பிடுறாங்க. அப்புறம் பில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 75,000 பில்லு வருது. ஐயோ 75,000, சரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் ஃபோன் பண்ணி காசு கேட்குறாங்க. இவங்க அண்ணாமலை வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து மனோஜ்க்கு இட்லி ஊட்டிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு கண்ணே தெரியாது ரோகிணி, நான் உன்னை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், சரியாயிடும், நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறதில்ல, உன்னை பார்த்துக்க, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மார்னிங் ஆகிடுது. சரி வாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு விஜயா போய்ட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அப்புறமா மீனா எங்கே இருக்கவா, டிஃபன் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கேயும் கிளம்பிட்டா, ஒரு சாப்பாடு கூட செஞ்சு வைக்க மாட்டேன், சாப்பிட்டா தானே நான் போய் இவ்வளோ மனோஜ் போய் பார்த்துட்டு வர முடியும், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணாமலைக்கு தெரியும் உங்ககிட்ட பணம் இல்லை, பணம் ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி. அதுக்குள்ளே இவங்க இதெல்லாம் பேசினோடனே அண்ணாமலை கோவம் வந்து மறைச்சி பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நாளைக்கான எபிசோட், நெக்ஸ்ட் வீக்கான எபிசோட் நான் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை நெக்ஸ்ட் வீக்கான எபிசோட் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். டாட்டா, பாய்.